எப்பயாச்சும் தோணும் இந்த மாதிரி வந்துச்சா பசங்க எப்படி இருக்காங்களே நம்மளால அப்படி இருக்க முடியல அப்படின்னு தோணும். அவங்க எப்போ வேணால் வெளில போகலாம், லைக் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பாய்ஸ்க்கு இல்லை அப்படின்னு தோணும். மாதம் வர பீரியட்ஸ்னால அவங்களுக்கு அந்த பெயின் இது பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த தாட் வரும், ஏன் பொம்பளையாக பிறக்கிறோம் அப்படின்ட்டு. அண்ட் அதுவும் இல்லாமல் அவங்க எவ்வளோ படித்தோம், எவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பாலிட்டிஷியனாக இருந்தால் கூட அவங்க வீட்டுக்கு போனான்னா ஷீ இஸ் அ மதர். ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் டாமினேட் பண்ணுறது. முக்கியமாக நைட்டில் வெளியே போக முடியல, 9-10 மணி ஆனாலே ஃபோன் பண்ணிவிடுவாங்க பயத்தில், எங்கே இருக்கீங்க. ஸோ எங்கள் பொண்ணாக பிறந்ததில் எனக்கு மெச்சூர்டாக ஃபீல் ஆகுது, ஏன்னு தெரில. அவங்க சேம் ஏஜில் இருக்க பாய்ஸ்க்கு அவ்வளோ மெச்சூர்டாக இருக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எதுக்குங்க தெய்வமாக பார்க்கணும்? தெய்வத்தை மட்டும் தெய்வமாக பார்த்தா பத்தாதா? பொண்ணை தெய்வமாக பார்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. அதுதான் சொல்கிற மாதிரி எல்லாரும் ஒரே இண்டிவிஜுவல் தான். சக மனுஷன் நீங்கள் பார்த்தாலே போதும். அவங்க எதுவுமே பார்க்க வேணாம், நாங்கள் பாட்டுன்னு நாங்கள் இருந்துக்கிறோம், அவங்க ஃப்ரீயாக விட்டால் போதும். எதாவது பார்க்க வேணாம், அவ சொன்ன மாதிரி எங்களை அப்படியே விட்டாலே நாங்கள் ஹாப்பியாக இருப்போம். நாங்கள் இவருங்க வேலைக்கும் போயிட்டு பசங்களையும் படிக்க வச்சு காலையில் டிஃபன் பண்ணணும், திருப்பி ஓடி வந்து செய்யணும், அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வைக்கணும், இவங்களை தூங்குற வரைக்கும் நாங்கள் தூங்குறாங்களான்னு வேறு பார்க்கணும். இதுக்கிடையில் இருமல் வந்தாலும் தண்ணி நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். லைஃப்பில் தனியாக நின்று போராடணும், இல்லை ஆஃப்டர் மேரேஜ் ஏதோ இஷ்யூஸ் வருது, ஸோ அவங்க தனியாக நின்று போராடுறதுக்கு டெஃபினெட்லி விமன் நீட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். நீங்கள் எப்போ எல்லாரையும் கரெக்டாக ஈக்குவலாக பார்க்குறீங்களோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு ரைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஒரு உமன் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டண்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா? விமென் மட்டும் இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் சோல் வந்து வி ஹாவ் டு பி இண்டிபெண்டன்ட். ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ட் இன் த சென்ஸ் நீங்கள் விமன் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் நான் பேச விரும்பலை. பட் ஸ்டில் ஒரு நீங்கள் இஃப் யூஆர் நாட் மேரிட் அப்படின்னா ஒரு சப்போர்ட், ஒரு மாரல் சப்போர்ட் ஃபினான்ஷியலி டு யுவர் உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருக்கா வேணால், இஃப் யூஆர் ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தட் வில் பி கிரேட்லி ஹெல்ப்ஃபுல், ரைட்? அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது அது வாங்கிறதுக்காச்சும் அம்மா அப்பா கேட்டு நிற்க முடியாது, அதுக்காச்சும் நம்மளுக்கு காசு வேணும். ஸோ வாங்கினா அங்கே காசு சம்பாதிச்சாதான் நம்ம வந்து ஏதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போய் இன்னொருத்தவங்க கிட்டே நிற்க முடியாது, பெட்ரோல் காசுக்கு. அதுக்காச்சும் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா எஜுகேஷனும் முக்கியம், அவங்க வேலை செய்யணும் ஃபஸ்ட்டு. எல்லாம் நிறையா எல்லாம் படிச்சுட்டு வீட்டிலே இருந்தாங்கன்னா வேஸ்ட்டு. அந்த மாதிரி நிறையா படிச்சுட்டு வீட்டில் இருந்து அறிவை வந்து சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நிறையா விஷயத்தில் யூஸ் பண்ணி லைஃப்பில் வந்து டிசிஷன்ஸ் நிறையா இருக்குது. நான் மேலே படிக்கணும், மேலே படித்து ஒரு இண்டிபெண்ட் விமனாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ லைஃப்பில் தனியாக நின்று போராடணும், இல்லை ஆஃப்டர் மேரேஜ் ஏதோ இஷ்யூஸ் வருது, ஸோ அவங்க தனியாக நின்று போராடுறதுக்கு டெஃபினெட்லி விமன் நீட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். உமன்னு இல்லை, எல்லாருமே வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். லைக் இப்போ வந்து எனக்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு காசு கேட்குறதே அவ்வளோ பிடிக்காது. ஒரு லிமிட் தாண்டி வந்து நம்மளாக காசு சம்பாரிச்சா தான் அது ஒரு நமக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒய்ஃப் ஏன் இருக்கணும்னா, சப்போஸ் ஹஸ்பண்டுக்கே ஏதாவது ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லை, சப்போஸ் வேலையை விட்டுடுறாங்க, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது சான்சஸ் வருதுன்னா நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எங்களோட விஷயத்தில் நடந்திருக்கு. கொரோனா டைமில் 2 பேருமே ஓகேங்க, அவங்களுக்கு வந்து லே ஆஃப் ஆச்சு, நான் சப்போர்ட் பண்ணேன். நான் மெட்டர்னிட்டி லீவில் 1 இயர் இருந்தேன், அவர் எடுத்துக்கிட்டாரு, அவர் எடுத்து சப்போர்ட் பண்ணார். ஸோ 2 பேருமே ஒர்க் பண்ணுறது இந்த காலத்துக்கு ரொம்ப நல்லது. படிக்கலை அப்படின்னா நம்மளால் லைஃப்பில் வந்து எதையும் ப்ராப்பராக டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ அது மாதிரி நம்ம வேலைக்கு போனால் தான் ப்ராப்பர் டிசிஷன்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து வீட்டிலே இப்போ படிச்சுட்டு வீட்டில் சும்மா உட்காருறது வேஸ்ட்டு. நம்மளுக்காக ஒரு ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்குன்னா நம்மளா ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கலாம். ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனா we can take our own decisions. அப்புறம் அடுத்தது வந்துட்டு நிறைய விஷயத்தில் நம்மளா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். இப்போ வந்து எஜுகேஷனுக்கு வந்து நம்மளா ஒரு டெசிஷன் எடுத்து படிக்கலாம், எந்த ஒரு டொமைன் போடணும் எடுக்கலாம், இல்லை அடுத்த ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், அதுவும் நம்மளா ஒரு ஓன் டெசிஷன் எடுத்து படிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் கூட உங்கள் சிஸ்டர்ஸ் இருக்கலாம், அம்மா இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். எவ்ரிபடி இஸ் இண்டிபெண்டன்ட். ஸோ pretty sure even you have the same opinion about it, right? ஸோ எல்லாத்துக்குமே அவங்க டிபெண்ட் பண்ணி ஒரு வயசுக்கு மேலே கேட்டால் அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம காசு சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ இது. ஸோ ரொம்ப வந்து வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படிலாம் இல்லை, ஏதோ ஃப்ரீலான்ஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணியும் சம்பாதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணணும். பெண்கள் அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா ஃபேமிலிக்கும் அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தான். அவங்களோட பசங்களுக்காக இருக்கட்டும், இல்லைனா வீட்டு சம்மந்தமாக ஒரு வாங்குறதா இருக்கட்டும், க்ரோசரி ஷாப்பிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே
ஃபைனான்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது வீட்லேயே கூட. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி குட் பாயிண்ட். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு நான் சொல்ல வரல ஆக்சுவலி. ஓகே, ஸோ இட்ஸ் நத்திங் பட் நான் புதுமை பெண் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் த ஈக்குவல் ரைட்ஸ் டு டீல் வித் எவ்ரி திங், ரைட்? ஸோ ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி விமன் ஹேவ் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் as well. நீங்கள் என்னைக்காவது பொண்ணாக பிறந்ததுக்கு வருத்தப்பட்டிருக்கீங்களா? நான் பிறந்ததுக்கு வருத்தம்னா உங்களுக்கு தெரியும், ஃபீமேல் வந்து என்ன சொல்கிறது, ஹெல்த் ரிலேட்டடாக நிறையா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து. அதுவும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு செக்ஷுவலி அப்யூசஸ் நிறையா நடக்குது, அனிமல்ஸ்க்கு நடக்குது, மேலுக்கு நடக்குது. இவ்வளோ ஒரு கீழ்த்தனமான இருக்கிற ஒரு உலகத்தில் இதுக்கு மேலே என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இந்த ஜென்ரேஷனுக்கு ஆமாம் தான் ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் டாமினேட் பண்ணுறது. முக்கியமாக நைட்டில் வெளியே போக முடியல, 9-10 மணி ஆனாலே ஃபோன் பண்ணிவிடுவாங்க பயத்தில், எங்கே இருக்கீங்க எது. அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன் வருத்தப்படணும்? பையனாக பிறந்தாலும் வந்து அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது ஏன்டா பிறந்தோம், ஐ மீன் பையனாக பிறந்தோம் பிகாஸ் தே ஹேவ் மச் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வென் கம்பேர்ட் டு விமென் அப்படின்றது தான் அவங்களுக்கு தாட்ஸ். பட் அப்படி கிடையாது, எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இல்லை ஐ வில் நாட் சே லைக் தட். ஏன்னா எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு எப்போவுமே ஒரு ரொம்ப நல்ல பேலன்ஸாக தான் இருந்திருக்கு. என் அம்மா ஆக்சுவலி என் வீட்டில் வந்து 3 ஃபீமேல்ஸ் தான், அப்புறம் ஒரு அப்பா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்ல பேலன்ஸாக தான் இருந்திருக்கு. வருத்தப்பட்டது இல்லை, பட் வந்து அவங்களோட பர்க்ஸ் ப்ரிவிலேஜஸ்லாம் பார்த்து லைட்டாக அட்டென்ஷன் ஆகும் பாய்ஸோட. என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்த்துருக்கீங்க சார்? அவங்க வந்து பெர்மிஷன் கேட்க தேவையில்ல நிறைய விஷயத்துக்கு, அண்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ்லாம் அவங்களுக்கு அவ்வளோ இருக்காது. லேட்டாக வந்து அதுக்கு பதில் சொல்ல தேவையில்ல, கால் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து எங்கே இருக்க, எப்படி வருவேன், யார் கூட போகிற, அதெல்லாம் சொல்லிட்டு வரணும். எப்பயாச்சும் தோணும் இந்த மாதிரி வந்துச்சா பசங்க எப்படி இருக்காங்களே, நம்மளால் அப்படி இருக்க முடியல அப்படின்னு தோணும். பட் வருத்தப்பட்டதுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க எப்போ வேணால் வெளில போகலாம். லைக் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பாய்ஸ்க்கு இல்லை அப்படின்னு தோணும். அதனால் ஃபீமேல் கண்டிப்பாக அந்த தாட் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஃப்ராங்காக சொல்ல போனால் மாதம் வர பீரியட்ஸ்னால அவங்களுக்கு அந்த பெயின் இது பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த தாட் வரும், ஏன் பொம்பளையாக பிறக்கிறோம் அப்படின்ட்டு. அண்ட் அதுவும் இல்லாமல் அவங்க எவ்வளோ படித்தோம், எவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பாலிட்டிஷியனாக இருந்தால் கூட அவங்க வீட்டுக்கு போனான்னா ஷீ இஸ் அ மதர், ஷீ இஸ் அ உமன் அண்ட் ஷீ ஹேஸ் டு டூ ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி தே வில் ஃபீல். சில பேர் வந்து வெளில சொல்கிறது இல்லை அப்படிலாம் இல்லை, பெண்ணாய் பிறக்கிறதுக்கு வந்து மாதவம் செய்திட வேண்டும், அதெல்லாம் இல்லை. பெயின் அண்டோகோ பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லோரும். ஸோ எங்கள் பொண்ணாக பிறந்ததில் எனக்கு மெச்சூர்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னு தெரில, அவங்க சேம் ஏஜில் இருக்க பாய்ஸ்க்கு அவ்வளோ மெச்சூர்டாக இருக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. பொண்ணு பையன்னு, ஸோ வை யூ ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் திங்ஸ். வி ஆர் அன் இண்டிவிஜுவல், வி ஆர் அ சோல். ஸோ பொண்ணாக பிறந்ததுக்கு பெருமைப்படுறேன், பையனாக பிறந்ததுக்கு பெருமைப்படுறேன், இல்லை வருத்தப்படுறதுலாம் இங்கே கிடையாது. வி ஆர் இண்டிவிஜுவல் சோல்ஸ். ஸோ வி ஆர் ஈக்குவலி கேப்பபிள் ஃபார் எவ்ரி திங் அண்ட் வி ஹாவ் டு கோ ஃபார்வர்ட் வித் எவ்ரி திங். அவ்வளோதான். ஸோ இதுக்கு பெருமை இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் டிஃப்ரென்ஷியேட் திங்ஸ் பிட்வீன் மென் அண்ட் விமென் கேர். ஸோ அதனால் வருத்தப்படணும் பெருமைப்படணுன்றதுக்கெலாம் எனக்கு இங்கே ஐடியா இல்லை. எப்போ பெருமைப்படுதுன்னா ஆப்வியஸ்லி அந்த பெயினை தாண்டி வராங்கல்ல. ஸோ ஈவன் ஒரு எவ்வளோ பெரிய பெயின் இருந்தாலும் இந்த மாதிரி வாக் பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. ஈவன் நான் எக்ஸாம்பிள் சுனிதா வில்லியம்ஸே சொல்லுவேன், எவ்வளோ தூரம் ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அஸ் அ உமன். நான் அதனால் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இல்லை, இப்போ என்னோட அம்மாவோட ஜென்ரேஷன் எடுத்திங்கன்னா கூட நிறைய பேர் அந்த ஜென்ரேஷன்லேருந்து நிறைய நல்லாவே இண்டிபெண்ட் ஆகிருக்காங்க. அவங்களோட ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறதுலையோ ரொம்ப என்ன சொல்கிறது, they have put forth their thoughts about any of the things. இப்போ பாலிட்டிக்ஸாக கூட இருக்கட்டும், நிறைய விஷயத்தில் ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ப்ரௌடான ஒரு மூமெண்ட் தான். பெண்களை வந்து ஒரு தெய்வமாக பார்க்கணும், அவங்கெல்லாம் வந்து கடவுளுக்கு சமமானவங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறாங்களா, அது சரியா? மனுஷனாக பார்த்தாலே போதும், அவங்க எதுவுமே பார்க்க வேணாம், நாங்கள் பாட்டுன்னு நாங்கள் இருந்துக்கிறோம், அவங்க ஃப்ரீயாக விட்டால் போதும், அவங்க வேலை அவங்கவுங்க பார்த்துட்டு நிம்மதியாக இருந்தாலே போதும். எதாவது பார்க்க வேணாம். அவ சொன்ன மாதிரி நாங்கள் எங்களை அப்படியே விட்டாலே நாங்கள் ஹாப்பியாக இருப்போம். தெய்வமாக பார்க்குறதே நல்லது. எதனால தெய்வமாக பார்க்கணும்? அவங்க மல்டி டாஸ்கிங். உங்களால் ஒரு வேலைன்னா ஆஃபீஸ் மட்டும்தான் போக முடியுது, வீட்டுக்கு வந்து இந்த ஒரு வேலை எடுத்து வைங்கனாலே எனக்கு டயர்டாகிடுதுன்றீங்க. நான் ஆனால் நாங்கள் இவருங்க வேலைக்கும் போயிட்டு பசங்களையும் படிக்க வச்சு காலையில் டிஃபன் பண்ணணும், திருப்பி ஓடி வந்து செய்யணும், அது உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வைக்கணும், இவங்களை தூங்குற வரைக்கும் நாங்கள் தூங்குறாங்களான்னு வேறு பார்க்கணும். இதுக்கிடையில இருமல் வந்தாலும் தண்ணி நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். தூங்குற டைமே பஸ்ஸில் தான் இருக்கும், ஆஃபீஸ் பஸ் போகிறோன்னா அங்கே தான் தூங்குவோம். எதுக்குங்க தெய்வமாக பார்க்கணும்? தெய்வத்தை மட்டும் தெய்வமாக பார்த்தா பத்தாதா? பொண்ணு தெய்வமாக பார்க்கணுன்னு கட்டாயம் கிடையாது. அதுதான் சொல்கிற மாதிரி எல்லாரும் ஒரே இண்டிவிஜுவல் தான்.
ஓகே. ஸோ இதுக்கு தெய்வமாக பார்க்கணுங்கிற சக மனுஷியை நீங்கள் பார்த்தாலே போதும். யூ டோன்ட் வாண்ட் டு அண்டர் எஸ்டிமேட் மென் ஆர் யூ டோன்ட் வாண்ட் டு அண்டர் எஸ்டிமேட் விமன் as well. அதே மாதிரி நீங்கள் புதுமை பெண்ணாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். அப்படி ஃபினான்ஷியல் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், பட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைமில் யூ நீட் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் ஹெல்ப், யுவர் ஃபாதர்ஸ் ஹெல்ப். யாராவது ஒருத்தரோட ஹெல்ப் எப்போயாவது தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து சக மனுஷியாக மதிச்சா போதுமே தவிர தெய்வமாக பார்க்கணுன்ற கட்டாயம். நீங்கள் எப்போ எல்லாரையும் கரெக்டாக ஈக்குவலாக பார்க்குறீங்களோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு ரைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ பீட் ஃபீமேல் ஆர் மேல் எல்லோரும் ஈக்குவலாக தான் இருக்கணும்.